أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமையாக இந்த பள்ளி வாயிலில் வாராந்தம் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வருகின்ற அல் குர்ஆன் விளக்க வகுப்பு தொடரிலே தொடர்ச்சியாக ஒரு 27வது ஜுஸு கற்பிக்கப்பட்டு அதனுடைய மைய கருத்துக்களினூடாக இஸ்லாமிய வீடு, இஸ்லாமிய குடும்பம், அதற்கான அத்திவாரங்கள், அடித்தளங்கள் என்ற அடிப்படையில் அக்ரம் ஷேக் அவர்களால் தொடர்ச்சியாக உரையாடப்பட்டு வந்தது. இவ்வாரம் அவர்கள் நாட்டில் இல்லை என்பதனால் இன்றைய அமர்வை என்னை செய்யுமாறு பணித்ததற்கிணங்க வழங்கிய தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 27வது அத்தியாயத்திலே இருக்கின்ற சில முக்கியமான அத்தியாயங்கள் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படைகளை பற்றி பேசும். கணவன் மனைவியினுடைய பொறுப்புகளை பற்றி, இஸ்லாமிய வீட்டினுடைய ஆன்மீகத்தை பற்றி, இஸ்லாமிய வீடு ஒன்றில் இருக்க வேண்டிய இபாதத்துக்களை பற்றி, இஸ்லாமிய குடும்பத்தின் அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி, அஹ்லாக் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் விரிவாக பேசியிருக்கு. அதுதான் அந்த முக்கியமாக அந்த சூறாக்களினுடைய மைய கருப்பொருளாகவும் இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் கடந்த வகுப்புகளிலே இஸ்லாமிய குடும்பம் ஒன்றின் அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்றும், அதனுடைய இபாதத் எப்படி இருக்க வேண்டும் என்றும், ஆன்மீக செயற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் விலாவாரியாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில் எஞ்சி இருக்கின்ற ஒரு பகுதியை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் அஹ்லாக் எப்படி இருக்க வேண்டும், வீட்டிலே பேணப்பட வேண்டிய இந்த அஹ்லாக்குகள், இந்த பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த அமர்விலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். பொதுவாக ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகின்ற போது அவன் அஹ்லாக்கோடு இருக்க வேண்டும், பண்பாடோடு இருக்க வேண்டும் என்பது அடிப்படை. அதற்கப்பால் அவன் வீட்டிலே, அவனுடைய வீடுகளுக்குள் எவ்வாறான அஹ்லாக்குகளை, பண்பாடுகளை, ஒழுக்கங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குறிப்பாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். இன்னமா புஇத்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நிச்சயமாக நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உயர்ந்த பண்பாடுகளை, அகலாக்குகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று ஒரு நபிமொழியிலே சொல்றார். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கின்ற ஒரு விடயம் அஹ்லாக். அஹ்லாக் என்கின்ற இந்த பண்பாடுகள், உயர்ந்த குணங்கள், இதனை உறுதிப்படுத்தி, உத்தரவாதப்படுத்தி, பூரணப்படுத்துவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தின் நோக்கம் என்று அவர்கள் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் வர்ணிக்கின்ற பல வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லாக்குகளை பற்றி பேசியிருக்கு. அவருடைய ஆன்மீகத்தை சொல்லி அவரை முன்மாதிரியாக காட்டியதை விட, அவருடைய இபாதத்துக்களை சொல்லி அவரை சமூகத்துக்கு முன்மாதிரியாக காட்டியதை விட,
அவருடைய அஹ்லாக்கை சொல்லித்தான் அவரை இந்த சமூகத்துக்கு, இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக அல் குர்ஆன் காண்பித்திருக்கிறது. அதிகமான இடங்களில் அவ்வாறு காண்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகின்ற ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மிக மகத்தான பண்பாடுகளின் மீது இருக்கின்றீர்கள். குலுகின் அதீம், குலுக் என்று சொல்லி இருக்கலாம், பண்பாடுகள் என்று. ஆனால் அவரோடு சேர்த்து ஒரு அடைமொழியை குர்ஆன் சொல்கிறது, குலுகின் அதீம். அதாவது நீங்கள் மிக பாரிய ஒரு மகத்தான பண்பாட்டோடு நீங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள், அதன் மீதுதான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூதுத்துவத்தின் வெற்றியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்ற போதும் பண்பாடை தான் சொல்கிறார். நபியே, வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்க கொஞ்சம் கடின உள்ளம் கொண்டவராக, கட்டுக்கட்டுப்பானவராக, மனிதர்களோடு சுருண்டு நடந்து கொள்கின்ற ஒருவராக இருந்திருந்தால், உங்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் கடுமையாக்கி நீங்கள் வைத்திருந்தால், சிரித்த முகம் இல்லாமல் கடுகடுப்போடுதான் நீங்கள் எப்போதும் இருப்பவராக இருந்திருந்தால், உங்களை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் எப்போது உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். இன்றைக்கு நபியே, உங்களை சுற்றி மனிதர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய பண்பாடு. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளில் ஒன்றுதான் நபியே, நீங்க இப்படி ஒரு பண்பாடு உள்ள ஒரு சாஃப்டான மனிதராக உங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருப்பது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நான் இவற்றை சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், குர்ஆன் பல இடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற போது, அவர்களை சமூகத்துக்கு முன்மாதிரியாக காட்டுகின்ற போது, அவருடைய இபாதத்தை சொன்னதை விட, அவருடைய அகீதாவை சொன்னதை விட, அவருடைய ஆன்மீகத்தை சொன்னதை விட எதை வைத்து அறிமுகப்படுத்துகிறது என்று கேட்டால், அவருடைய அகலாக்கை வைத்து அறிமுகப்படுத்துகிறது. இந்த பண்பாடுகள் நீங்கள் கொண்டிருந்ததால் தான் நபியே, உங்களை நாங்கள் முன்மாதிரியாக இந்த சமூகத்துக்கு காட்டுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கருத்தை பல நபிமொழிகளிலே, பல சம்பவங்களிலே உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு மனிதன் பொதுவாக பண்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் கட்டாயம் ஒரு பண்பாடுள்ள, ஒரு குலுக் அஹ்லாக் கொண்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதிலும் குடும்ப வாழ்க்கை என்று வருகின்ற போது வீட்டுக்குள் இந்த அஹ்லாக் மிக தாராளமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயங்களை எங்களுக்கு ஆரம்பமாக சொல்கின்றன. எனவேதான் நாங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த பைத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமின் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆத்மீக பரிணாமங்கள், இபாதத் சார்ந்த பரிமாணங்கள், அகீதா சார்ந்த பரிமாணங்களுக்கு அப்பால் அஹ்லாக் ரீதியான பரிமாணங்களை தான் நாங்கள் இன்று நோக்க இருக்கின்றோம். ஒரு வீடை பொறுத்தவரையிலே இஸ்லாம் சொல்கின்றது செகண்ட் என்று சொல்கிறது. வீட்டுக்கு இன்னும் ஒரு பேர் தான் செகண்ட். ஹாஸ்டல், தங்குமிடங்களை குறிப்பதற்கு, வீட்டை குறிப்பதற்கு செகண்ட் என்று சொல்றோம். செகண்ட் என்ற சொல், அதிலிருந்து வரக்கூடிய இன்னும் ஒரு சொல் தான் சகீனத் என்று சொல். சகீனத்துக்கு நாங்கள் பொதுவாக சகீனத் என்றால் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு, இதுகளை குறிப்பதற்கு தான் சகீனத் என்று நாங்கள் பயன்படுத்தும். அப்ப இந்த செகண்ட் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா எதிலிருந்து தேர்வு செய்திருக்கிறார் என்று பாத்தீங்க என்று சொன்னால், சகீனத் என்ற அந்த மொழியிலே அந்த ஒரே வேர்ச்சொல்களில் இருந்தால் இந்த சொற்கள் உருவாக்கப்பட்டது. எனவே வீடு என்பது நிம்மதியை, சந்தோஷத்தை, மன நிறைவை அனுபவிப்பதற்கான ஒரு இடம். எனவே அந்த இடத்திலே சண்டைகள், சச்சரவுகள், முரண்பாடுகள் அதிகரிக்குமாக இருந்தால் அந்த நிம்மதி, அந்த சகீனத் இல்லாமல் போய்விடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பைத் என்ற சொல், பைத்துல் முஸ்லிம், பைத் என்றால் வீடு, பொதுவாக வீட்டுக்கு சொல்லுவோம். இந்த பைத் என்ற சொல்லும் ஒரு அருமையான ஒரு சொல் அரபு மொழியிலே. அரபு மொழியிலே இந்த எல்லாமே காரணம் பெயர்களா. தமிழிலே நாங்கள் சில அதிகமான பெயர் சொற்களை ஏன் இந்த பெயர் வந்தது என்பதற்கு நியாயம் ஒன்று இருக்காது. மரத்தை ஏன் மரம் என்று சொல்வோம் என்பதற்கு ஒரு நியாயம் இல்லை. எனவே அதனை நாங்கள் விடுகுறி பெயர்கள் என்று சொல்லுவோம் தமிழ் இலக்கணத்திலே. ஆனால் அரபு மொழியிலே எல்லா பெயர் சொற்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. அது அரபு மொழியினுடைய ஒரு ஸ்பெஷல், ஒரு விசித்திரமான ஒரு விடயம். எனவே பைத் என்று வீடு, வீடு என்று ஏன் தமிழில் சொல்வோம்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லை நம்மிடத்தில். ஆனால்
அரபிலே பைத் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பாத்த என்று சொன்னால் அமைதியான இரவை கழித்தார். பாத்த என்று சொன்னால் அதுதான் அமைதியான இரவுகளை கழிப்பது. இரவு நேரங்களை அமைதியான முறையிலே நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள் இரவை கழிப்பதுதான் பாத்த. இந்த அரபு சொல்லில் இருந்துதான் அல் பைத் என்கின்ற சொல் உருவாங்க. அல் பைத் என்றால் இப்ப வீட்டுக்கு அர்த்தத்தை பாருங்கள். செகண்ட் அல் பைத், இந்த இரண்டுமே எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அமைதியான பகல் பொழுதுகளை கழிக்கின்ற இடமாகவும் அமைதியாக இரவு பொழுதுகளை நிம்மதியாக சந்தோஷமாக கழிக்கின்ற இடங்களாகவும் இந்த வீடுகள் இருக்க வேண்டும் என்பதை மொழி ரீதியான அந்த சொற்களை எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வீடுகள் அமைதியின் இருப்பிடங்களாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தின் இருப்பிடங்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சொற்களை அடிப்படையில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்திலே இந்த அமைதியான வீடு, சந்தோஷமான வீடு, ஆரோக்கியமான ஒரு குடும்ப கட்டமைப்புள்ள ஒரு வீடு யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருடைய ஏனைய அம்சங்களிலும் அது பாரிய தாக்கத்தை செலுத்தும். உதாரணமாக வீட்டிலே கணவன் மனைவிக்கிடையிலே ஒரு முரண்பாடு, சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு இருக்குமாக இருந்தால் அடுத்த நாள் அவருடைய தொழிலிலே அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை என்று சொன்னால் அடுத்த நாள் அது அவருடைய வியாபாரத்திலே பாதிப்பை செலுத்தும், அவருடைய அலுவலகத்திலே அது பாதிப்பை செலுத்தும். இதை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருப்போம். குடும்பத்திலே ஒரு சிக்கல் வந்துவிட்டால் மைண்ட் அப்செட் ஆகிடும், உள்ளம் அப்படியே குழம்பி விடும், ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அது ஏனைய ஒவ்வொரு அம்சங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அம்சமாக மாறிவிடும். எனவேதான் இஸ்லாம் இந்த வீட்டினுடைய விஷயத்தில் எல்லா இடங்களிலும் ஒழுங்குகளை பேணுமாறு மிக கண்டிப்பாக அகலாக்குகளை பேணுமாறு எங்களை வலியுறுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் எங்கள் எல்லோருக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, அங்கு பேணப்பட்ட ஒழுக்கங்கள், அவர்கள் மனைவிமாரோடு பிள்ளைகளோடு நடந்து கொண்ட விதம், அவர்கள் ஒரு வீட்டினுடைய அடையாளங்களாக சொன்ன விடயங்களை நாங்கள் படித்து அதனை சரியாக புரிந்து கொள்கின்ற போதுதான் எங்களுடைய வீடுகளையும் நாங்கள் ஒரு ஆன்மீகம் கலந்த இஸ்லாமிய பைத்துல் முஸ்லிம் என்கின்ற இஸ்லாமிய வீடுகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக இன்று நாங்கள் வீடுகளை எதை கொண்டு அலங்கரிக்கிறோம் என்று கேட்டால் அதிகமாக இன்று ஆடம்பரமான அந்த செலவீனங்களை கொண்டு, ஆடம்பரமான பொருட்களை கொண்டு வீடுகளை அலங்கரிக்க முயற்சிக்கின்றோம். ஆடம்பரமான மின் குமிழ்களை கொண்டு வீடுகளை அலங்கரிக்க முயற்சிக்கின்றோம். ஆடம்பரமான தேவையற்ற செலவீனங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்கின்றோம். ஆனால் உண்மையான அலங்காரம் என்பது வீடுகளுக்கு இருக்கின்ற உண்மையான வீடு என்றால் அதில் எதிர்பார்க்கப்படுவது அங்கு இருக்கின்ற பொருட்களோ அங்கு இருக்கின்ற வசதிகளுக்கு அப்பால் ஒரு வீட்டில் எதிர்பார்க்கப்படுகின்ற பிரதான அம்சம் நிம்மதி, சந்தோஷம். அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடு யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்தான் அருள் பாலிக்கப்பட்டவரை தவிர வீட்டினுடைய அளவிலோ அங்கிருக்கின்ற பொருட்களிலோ அதில் வாங்கி குவித்திருக்கின்ற ஏனைய சுகபோக அம்சங்களிலோ ஒரு வீட்டினுடைய நிம்மதி, சந்தோஷம் இல்லை. அந்த வீட்டிலே வசிப்பவர்களுடைய பண்பாட்டிலேதான் அந்த ஒழுங்கும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கின்றது. சில நேரம் மாட மாளிகைகளிலே பெரிய வசதியான படுக்கை அறைகளிலே நிம்மதி இல்லாமல் தூங்குகின்ற பலர் இருக்க முடியும். அதே நேரம் ஒரு ஓலை குடிசையிலே ஒரு சாதாரண ஒரு பாயிலே அல்லது ஒரு மெத்தையிலே நிம்மதியாக தூங்குகின்ற சில மனிதர்களும் இருக்க முடியும். எனவே அந்த நிம்மதி, சந்தோஷம் எங்கே இருக்கிறதோ அதுதான் உண்மையில் சிறந்த வீடு என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்றது. எனவேதான் ஒரு வீட்டு ஆன்மீகமயப்பட்ட வீடாக இருக்க வேண்டும். அங்கே குர்ஆன், தொழுகை, திலாவத், திக்ர் இவற்றோடு அகலாக்கம் இணைந்து கொள்கின்ற போது அந்த வீடு ஒரு உண்மையில் ஆத்மார்த்தமான, சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான விடயமாக மாறிவிடும். அது மனித வாழ்க்கையின் எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்லினுடைய 80வது வசனத்திலே சொல்லுகின்றார், உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தினார். உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ் தான் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனை ஒரு அருட்கொடையாக சொல்றார். சூரத்துன் நஹ்ல் முழுக்க முழுக்க அருட்கொடைகளை பற்றி பேசுகின்ற ஒரு சூரா. அதனால்தான் அந்த சூறாவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சூரத்துன் நிஅம். சூரத்துன் நஹ்ல் என்ற தேனி, தேன்கூடு, தேனி அதுகளை பற்றி பேசுவதால் அந்த சூறாவுக்கு சூரத்துன் நஹ்ல் என்ற பேர் இருப்பது போல அந்த பேசுகின்ற மைய கருத்தை அடிப்படையாக வைத்து அந்த சூறாவுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கிறது, சூரத்துன் நிஅம். நிஅமத்துக்களை பற்றி பேசுகின்ற சூறா.
அதிலே ஏராளமான நியாமத்துக்களை சூரத்துல் நஹல் பேசிக் கொண்டு வரும். அதிலே ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய வீடு. வீடு என்பது ஒரு மிக பெரும் அருட்கொடை. அது என்ன வீடு? வெறும் கட்டடத்தால் ஆன பௌதீக ரீதியான வீட்டு கட்டமைப்பை பற்றி குர்ஆன் இங்கு பேசுகிறது. மாறாக ஒழுங்கான நிம்மதியான சந்தோஷமான ஒரு குடும்ப அஹ்லாக்குடன் கூடிய ஒரு நிம்மதியான வீட்டை தான் குர்ஆன் பேசுகிறது. இதற்கு ஒரு இஸ்லாமிய அறிஞர்கள் அழகான உதாரணத்தை சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் சில நேரம் படித்திருக்க முடியும். இந்த உதாரணம் குர்ஆன் சிலந்தியின் வீட்டை ஒரு உதாரணமாக சொன்னார். சிலந்தியினுடைய வீடு சூரா அன்கபூத்திலே இதை பற்றி பேசும். உண்மையில் சிலந்தியினுடைய வீட்டு விஞ்ஞான ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மிக பழமான ஒரு வீடு. சிலந்தி கட்டுகின்ற அந்த மிக மெல்லிய நூல் இழை போன்ற அந்த வலையினால் அதை அமைத்துக் கொள்கின்ற அதனுடைய வீடு இருக்கிறது அல்லவா, அது அதனுடைய சக்தியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அதனுடைய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அது மிக பலமான ஒரு வீடு. நல்ல உயர்ந்த டெக்னாலஜி அதிலே பயன்படுத்தப்படுகிறது. இந்த விஞ்ஞானிகள் அதனை ஆய்வு செய்து சொல்கிறார்கள். அது ஏன் அந்த எண்கோண வடிவத்திலே அந்த கூட்டை கட்டுகிறது, அது எப்படி அதனை பின்னுகிறது என்பதற்கு பின்னால் பெரிய டெக்னாலஜி இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது. இன்று நவீன பொறியியல் தொழில்நுட்பத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பல நுட்பங்களை சிலந்தி தன்னுடைய கூட்டிலே பயன்படுத்தி தான் அந்த கூட்டை கட்டுகிறது. ஏராளமான பூச்சிகள், சிறிய சிறிய எறும்புகள், வண்டுகள் எல்லாம் அதிலே சிக்கி அதற்கு இரையாகி போகின்ற அளவுக்கு மிக பலமான ஒரு வீடு. எப்படி பலமான வீடு? பிசிக்கலி அது பலமான வீடு. பௌதீக ரீதியாக அந்த வீடு மிக பலமான ஒரு வீடு. சிலந்திக்கு தாராளமாக உணவை கொடுக்கின்ற, வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அழகான ஒரு வீடு. ஆனால் குர்ஆன் சிலந்தியினுடைய வீட்டை பலவீனமான வீடு என்று சொல்கிறது. இப்போது குர்ஆன் சொல்கின்ற அந்த பலவீனம் என்ன பலவீனம் என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது, நான் சொன்னேன், இந்த மானசீக ரீதியான அந்த வீடாக பார்க்கின்ற போது இந்த வீடு உண்மையில் பலவீனமான ஒரு வீடு. ஏனென்றால் சிலந்தியினுடைய குடும்ப கட்டமைப்பிலே அகலாக் கிடையாது. அங்கு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை வேட்டையாடுகின்ற, அதனை உணவாக கொள்ளுகின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. சிலந்திகளுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்தவர்கள் இதனை சொல்கிறார்கள். பெண் சிலந்தி தன்னுடைய துணையையே இரையாக்கிக் கொள்கின்ற மோசமான குடும்ப உறவு முறை அந்த சிலந்திகளுக்கு மத்தியிலே இருக்கிறது என்றால் அது மானசீக ரீதியாக மிகவும் பலவீனமானது. அப்ப கட்டமைப்பில் பலமானதாக இருக்கிற ஒரு வீடு இங்கே அகலாக் ரீதியாக மிக பலவீனமானதாக இருப்பதை தான் குர்ஆன் இங்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் வீட்டிலே அகலாக்குகளை பேணுவதை எங்களுக்கு சொல்கிறது. முதலாவதாக இஸ்லாம் சொல்கின்ற ஒரு விடயம்தான் வீட்டிலே தங்கி இருப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கின்றது. அதாவது தொழிலுக்கு போகாமல் எங்கும் போகாமல் இருப்பதை அல்ல, வீடுகளிலே தரித்திருக்க வேண்டும். தேவையற்ற ஃபித்னாக்களில் ஈடுபடுவதை விட, வெளியில் சென்று அதிகமான பாவச் செயல்களில் ஈடுபடுவதை விட வீட்டிலே அமைதியாக இருப்பது நன்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். தபரானிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனது நாவை கட்டுப்படுத்தி தனது வீட்டிலேயே தங்கி விடுகின்றாரோ அவரும், யார் தனது தவறுகளை நினைத்து அழுகின்றாரோ அவரும் நற்செய்தி பெறட்டும், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அங்கும் இங்கும் தேவையில்லாமல் அலைந்து திரிவதை விட, தேவையில்லாமல் ஊர் சுற்றி திரிவதை விட, தேவையில்லாமல் பஜாரிலே நின்று கதைத்துக் கொண்டிருப்பதை விட வீட்டுக்கு வருவது சிறந்தது, வீட்டிலே கொஞ்ச நேரம் இருப்பது சிறந்தது, அது பாவத்தை குறைக்கும் என்று இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆனால் இன்று உருவாகி கொண்டு வருகின்ற நடைமுறை என்னவென்றால், அதிகமான நேரங்களை வீட்டுக்கு வெளியில் எப்படி செலவழிக்கலாம் என்றுதான் இன்று நாங்கள் இந்த உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மோசமான கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, இன்று எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பிழையான நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் அவ்வாறான ஒரு வழிமுறையை எங்களுடைய வீடுகளுக்குள் கொண்டு வந்தோம். அதாவது வீட்டிலே அழகாக சமைத்து சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு தான் வீடு. ஆனால் இப்போது ஃபேஷன், எது கல்ச்சர், நாங்கள் வீட்டை விட்டு ஓரொரு ஹோட்டலுக்கோ அல்லது ஓரொரு இடத்துக்கோ சென்று அங்கே போய் நாங்கள் உணவுகளை சாப்பிடுவதை ஒரு ஃபேஷனாக்கி கொண்டிருக்கின்ற, இப்போதாவது ஒரு முறை அவ்வாறு போவது பிள்ளை அல்ல, அதனை நாங்கள் ஒரு வளமையாக்கிக் கொள்வது உண்மையில் இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எனவே இந்த
இது தேவையற்ற வீண்விரை செலவுகளை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அது அடுத்த மனிதர்களுடைய ஏழைகளினுடைய பொறாமையை எங்கள் மீது ஏற்படுத்துகின்றது. மாத்திரமல்ல, வீண்விரை எங்களுக்கு வழிவகுக்கின்றது. அதை தவிர்த்து நாங்கள் வீடுகளில் இருப்பதை, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதை இஸ்லாம் அதிகம் விரும்புகின்றது என்பதை தான் ஹதீஸ் சொல்கிறேன். பாவத்துக்காக தௌபா செய்பவர், அதே மாதிரி நாவை கட்டுப்படுத்திக் கொண்டு தேவையில்லாமல் வெளியில் போனால் அவரை பற்றி பேசி விடுவோம். ஒரு பஜாரில் நின்று நாங்கள் இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது நம்மை அறியாமலேயே இன்னொருவரை பற்றி புறம் பேசிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே அதை தவிர்த்து வீட்டிலே வந்து இருப்பது உங்களுக்கு சிறந்தது என்று இஸ்லாம் சொல்வதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் வெறுக்கின்ற இடங்களில் ஒன்றாக கடை வீதிகளில் கூடி கொண்டிருக்கின்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் அந்த இடங்களில் தான் நாங்கள் தேவையற்ற குழப்பங்கள் பொதுவாக சமூகத்தில் ஏற்படுவதும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் இவ்வாறான இடங்களில் என்பதால் தான் அந்த அஹ்லாக்கை இஸ்லாம் சொல்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்மதிலே தபரானிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஒரு மனிதன் தனது வீட்டிலே அமர்ந்திருந்து அதனால் பிரச்சனைகளில் இருந்து மக்களது பிரச்சனைகளில் இருந்து அவனும் பாதுகாப்பு பெறுகின்றான் என்றால் அத்தகைய மனிதன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு அருமையான ஹதீஸ், வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். நீங்கள் தேவையில்லாமல் வெளியில் சென்று அடுத்தவர்களோடு நேரங்களை செலவழித்துக் கொண்டிருந்த தேவைக்கு போவது ஒரு விஷயம். தேவையில்லாமல் ஆங்காங்கே கூடி பேசி நேரத்தை வீணடிப்பது வேண்டியத்துக்குள் வரும். இன்னொரு மனிதரை பற்றி பேசுகின்ற போது அது புறத்திலே வந்து கொள்ளும். மக்களை பற்றி பேசுவது அடுத்த மனிதர்களை பற்றிய தப்பெண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வரும். எங்களால் இன்னும் சிலருக்கு பிரச்சனை, இன்னும் சிலரால் எங்களுக்கு பிரச்சனை. இதை தவிர்த்து நீங்கள் வீடுகளில் இருந்தால் அவரை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது பொதுவாக நாங்கள் இந்த ஹதீஸை எடுத்துக் கொள்வதை விட தேவையல்லாத நேரங்களில் நாங்கள் அதிகமாக வீடுகளை விட்டு வெளியேறி வேறு வேறு இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளும். இன்று உருவாகி இருக்கிற இன்னும் ஒரு கல்ச்சர் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், வீடு என்பது இரவை கழிப்பதற்கான இடம். ஆனால் இன்று நாங்கள் மீண்டும் எங்களுடைய சமூகத்துக்குள் ஊடுருவி கொண்டு வருகின்ற ஒரு கலாச்சாரம் தான் இரவை வெளியில் கழிப்பது. வீட்டில் கழிப்பதை தவிர்த்து நைட் அவுட், நைட் பார்ட்டி என்ற பெயரிலே நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு எங்களுடைய இந்த இரவு வேளைகளை கழிப்பது என்பதும் கூட ஒரு வகையில் பாவத்துக்கு இட்டுச் செல்கின்ற அல்லது வீண்விரயத்துக்கு இட்டுச் செல்கின்ற அல்லது லகு என்று குர்ஆன் சொல்லுகின்ற கேளிக்கை என்கின்ற அம்சத்துக்கு நீங்கள் இட்டுச் செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம். ஒரு ஆத்மீக விடயத்துக்காக, ஒரு நல்ல விடயத்துக்காக நாங்கள் இரவு நேரங்களில் வெளியில் சென்று கழிப்பது தவறு கிடையாது. ஒரு தேவைக்காக நாங்கள் பயணம் செல்வது தவறு கிடையாது. எந்த ஒரு உண்மையான நல்ல நோக்கங்களும் இல்லாமல் வெறுமனே நாங்கள் அவ்வாறு அடிக்கடி வீடுகளை விட்டு வெளியேறி செல்வது ஒரு நல்ல பழக்கம் அல்ல என்பதை தான் நாம் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வீடுகளில் பேணப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அகலாக தான் நாங்கள் எப்போதும் இறை சிந்தனையோடு, அல்லாஹ் பற்றிய நினைவுகளோடு எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களை கழிப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அபூ மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் நினைவு கூறப்படுகின்ற வீடும் நினைவு கூறப்படாத வீடும் உயிருள்ள மனிதனுக்கும் பிணத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை போன்றது என்று அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் அஹ்லாக்குக்கும் அது பொருந்தக்கூடியது. இறை சிந்தனை இருக்கின்ற போதுதான் நல்ல வார்த்தைகள் வாயில் வரும். இறை சிந்தனையோடு இருக்கின்ற ஒருவருக்குத்தான் பண்பாடாக பேசுவர். இறை சிந்தனையோடு இருக்கின்ற ஒருவருக்குத்தான் பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவரோடு அன்பாக அழகாக பேசுகின்ற அந்த பக்குவம். எனவேதான் இறை நினைவு இங்கு வலியுறுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீடுகளில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒரு ஒழுங்குதான் சலாம் சொல்லுதல் என்கின்ற பண்பாடு. மிக முக்கியமான ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. முதலாவது பண்பாடு அதுதான். வீடுகளில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான பண்பாடுகளில் ஒன்று சலாம் சொல்லுவது. நம்மிலே பலர் வெளியில் சென்றால் சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இருக்கிறது. நண்பருக்கு சலாம் சொல்வது, தெரியாதவர்களை கண்டால் சலாம் சொல்வது, பள்ளிக்கு வந்தால் சலாம் சொல்வது, இந்த பழக்கம் இருக்கும். ஆனால் சொந்த மனைவிக்கு, கணவருக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கம் மிக அரிதாகவே காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வீடுகளுக்கு சென்றால் சலாம் சொல்லிக் கொண்டு நுழையுமாறு குர்ஆன் சுன்னாஹ்களை வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு விடயம். ஆனால் எத்தனை வீடுகளில் இது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனைவிக்கு சலாம் சொல்கின்ற கணவன்மா சலாத்தை ஆரம்பித்துக் கொண்டு வீட்டுக்குள் சொல்லுவது, அதே மாதிரி மனைவி கணவனுக்கு சலாம் சொல்லி வரவேற்கின்ற கலாச்சாரம் இருக்கிற வீடுகள் எங்களில் எத்தனை வீடுகளில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய குடும்பத்தாரிடம் நீ சென்றால் சலாம் சொல்லிக்கொள், அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் பரக்கத்தாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். யாருக்கு சலாம் சொல்ல சொன்னார் இந்த ஹதீஸிலே? தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்வதோ, நண்பர்களுக்கு சொல்வதோ, வெளியில் சென்று செல்வதோ அல்ல. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுவராக இருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உறவினராக அவருக்கு சொன்ன ஒரு உபதேசம் தான் அது. நீ உன்னுடைய குடும்பத்தினரிடம் சென்றால் பிள்ளைக்கு தந்தை சலாம் சொல்லுகின்ற பழக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். தந்தைக்கு பிள்ளை சலாம் சொல்லுகின்ற பழக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, அவ்வாறு ஏற்படுத்திக் கொள்வதால் அது பரக்கத்தாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வீட்டிலே பரக்கத் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல வழிமுறை தான் சலாத்தை பரப்புவது. வீடுகளுக்குள் சலாத்தை, கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வது, மனைவி கணவனுக்கு சலாம் சொல்வது, பிள்ளைகள் பெற்றோருக்கு சலாம் சொல்கின்ற இந்த ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சலாம் சொல்கின்ற ஒழுங்கை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சலாம் சொல்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு ஒழுங்குகளை காட்டி தந்திருக்கிறது. ஒருவர் வீட்டுக்குள் நுழைகின்ற போது நுழைபவர் தான் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள் இருப்பவர் சலாம் சொல்ல கூடாது. நாங்க வீட்டை போறோம், தொழுது வீட்டை போறோம் என்று சொன்னால் போற நாங்கள் தான் சலாம் சொல்லிக் கொண்டு போகிறோம். வீட்டுல ஆக்கள் இருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும், இல்லை என்றாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு நுழையிறீங்கன்னா சலாம் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை. சலாம் சொல்லிக் கொண்டு வீடுகளுக்குள் நுழைவது ஒரு அருமையான கலாச்சாரம். அது இஸ்லாமிய கலாச்சாரத்தை மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன ஒரு விடயமாக இருக்கிறது. இது எங்களுடைய வீடுகளுக்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்ல வேண்டுமா என்றால் ஆம் சொல்ல வேண்டும். சொந்த வீடாக இருந்தாலும், எங்களுடைய சொந்த மனைவி பிள்ளைகள் இருக்கிற வீடாக இருந்தாலும், வீட்டில் யாரும் இல்லை என்றாலும் கூட சலாம் சொல்லிக் கொண்டு போவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய வீடு அல்லாத பிற வீடுகளுக்குள் நாங்கள் நுழைவதாக இருந்தாலும் கட்டாயம் சலாம் சொல்லித்தான் வீடுகளுக்குள் நுழைய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் சொல்கின்ற முக்கியமான விடயம் தான், விசுவாசம் கொண்டவர்களே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் நீங்கள் நுழைய அவசியம் ஏற்பட்டாலும் அந்த வீடுகளில் உள்ளவர்களிடம் நீங்கள் அனுமதி கோரி அவ்வீடுகளில் உள்ளோருக்கு சலாம் கூறாத வரைக்கும் அந்த வீட்டுக்குள் நீங்கள் நுழையாதீர்கள் என்று அழகான ஒரு பண்பாட்டை சொல்லியிருக்கிறேன். இங்கு இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் கவனத்தில் எடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு விடயம் தான் பிரைவசி என்கின்ற ஒரு விடயம். மனிதனுடைய பிரைவசி அது மிக முக்கியமான. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட மானம், தனிப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன. அதுதான் நாங்கள் பிரைவசி என்று சொல்கிறோம். அது பேணப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. பக்கத்து வீட்டிலே என்ன பேசுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. எதேச்சையாக எங்களுக்கு கேட்பதை விட நாங்களாக காது கொடுத்து கேட்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இன்னொருவருடைய வீட்டுக்குள் பார்வையை செலுத்துவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. பார்வையை செலுத்துவதை ஹராமாக்கி இருக்கிறது. வீடுகளுடைய துவாரங்களினால் இன்னொரு வீட்டுக்குள் எட்டி பார்ப்பவர்களை மிக கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். பிரைவசி பாதுகாக்கப்படும். ஆனால் இன்று வீடுகள் மூடப்பட்டிருந்தாலும், அறைகள் மூடப்பட்டிருந்தாலும் எங்களுடைய பிரைவசி வேறொரு வகையில் இல்லாமல் ஆக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதிகரித்த டெக்னாலஜி, தொழில்நுட்ப சாதனங்கள், சமூக வலைத்தளங்கள், நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த ஸ்மார்ட் தொலைபேசி அனைத்தும் மிக கவனமாக எங்களுடைய பிரைவசியை பாதுகாக்கின்ற வகையில் நாங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்று அதிகமான அப்ளிகேஷன்ஸ், தேவையான நிறைய செயலிகள் மொபைல் போன்களிலே இருக்கிறது. அவற்றை நாங்கள் பதிவிறக்கம் செய்கின்ற போது, டவுன்லோட் செய்கின்ற போது அது சில நிபந்தனைகளை எங்களுக்கு விடும். ஆனால் நாங்கள் யாருமே அதை எதனையும் வாசிப்பதில்லை. அதனுடைய இறுதி பகுதிக்கு வந்து ஏற்றுக்கொள்கிறேன், எக்ஸெப்ட் அப்படி என்று கொடுத்துதான் நாங்கள் அதனை அதிலே அவர்கள் அழகாக போட்டிருக்கிறார்கள். சில மிக மோசமான சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சில அப்ளிகேஷனூடாக எங்களுடைய போனினுடைய கேமராவை அவர்களுக்கு ஒன் செய்து எங்களுடைய வீட்டை கண்காணிக்க முடிகின்ற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கின்றது. இந்த ஹேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலத்திரனியல் திருடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய தகவல்களை, எங்களுடைய மிக ரகசியமான விடயங்களை கூட இன்று படம் பிடிக்கக்கூடிய, திருடக்கூடிய
எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கு. இதுவும் வீடுகள் பேண வேண்டிய ஒழுக்கம் தான். வீட்டுக்கு வெளியால் இருப்பவர்களுக்கு எப்படி நாங்கள் பிரைவசியை படி வீட்டுக்கு கதவு போட்டு இருக்கிறோம், ஜன்னல் போட்டு இருக்கிறோம், திரை போட்டு இருக்கிறோம், மறைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது வீட்டுக்கு வெளியில் இருந்து வருகின்ற விடயங்களை மறைப்பதற்கான பிரைவசிக்கான ஏற்பாடுகளை செய்யும். ஆனால் வீட்டுக்கு உள்ளே இன்று அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மிக கவனமாக நாங்கள் இந்த நவீன காலத்தில் பேச வேண்டிய ஒரு விடயமாக அது இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு, வீட்டிலே வளர்ந்த பெண் பிள்ளைகள் மொபைல் யூஸ் பண்ணுகின்ற போது அவர்களுக்கு இந்த விடயம் பற்றிய அறிவுறுத்தல்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அறியாமையினால் இன்று பலர் தங்களுடைய மானங்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தரங்க விடயங்கள் இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டு எத்தனையோ சம்பவங்கள் பதிவாகிய வரலாறுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறது. மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய விடயம் தான் இந்த பிரைவசி என்கின்ற விடயம். அடுத்தவருடைய வீட்டுக்குள் எட்டி பார்க்காதே என்ற விடயம் வெறுமனே பிசிக்கலாக ஒரு வீட்டுக்குள் எட்டி பார்ப்பது என்பதற்கு அப்பால் இன்னொருவருடைய வீட்டுக்குள் தொலைபேசி ஊடாகவோ வீடியோ கால் ஊடாகவோ வேறு வழிகளுக்கூடாகவோ பார்ப்பதும் ஹராம் தான், அவருடைய அனுமதி இல்லாமல், முறையான ஒழுங்குகள் இல்லாமல் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவேதான் அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற போது சலாம் சொல்லி அனுமதி எடுத்துத்தான் நுழையும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சஹாபி வருகிறார். வந்து சலாம் சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு வீட்டின் உட்புறத்தில் இருக்கிறார்கள். பதில் சொன்னார்கள், இவருக்கு கேட்கவில்லை. இரண்டாவது தடவையும் சொல்லுகிறார், மூன்றாவது தடவையும் சொல்லுகிறார், பதில் கேட்கவில்லை. அவர் திரும்பி போய்விட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பணியில் இருந்தார்கள். அந்த பணியை நிறைவு செய்துவிட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள், யாரையும் காணவில்லை. ஆனால் அந்த குரலை வைத்து யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். பிறகு அவரை சந்திக்கின்ற போது ஒரு முறை கேட்கிறார்கள், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீர்கள், ஆனால் நான் வருவதற்கிடையில் நீங்கள் திரும்பி சென்று விட்டீர்களே, என்ன பண்பாடு? நான் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி சொல்கிறார், இல்லை, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை செவிமடுத்தேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் 3 முறை சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி விடுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், இந்த ஹதீஸை நான் இப்போதுதான் செவிமடுக்கிறேன். அவருக்கு தெரியாது அந்த ஹதீஸ், இது உண்மையா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதை நான் செவிமடுத்தேன் என்று சொல்றார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்போதுதான் அந்த சட்டம் தெரியும். 3 முறை அனுமதி கோர வேண்டும். அவ்வாறு 3 முறை அனுமதி கோரி சலாம் சொல்லி எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றால் திரும்பி சென்று விடும். இதுதான் ஒழுங்கு. அவர் எங்களை சந்திக்க விரும்பவில்லை அல்லது இல்லை என்றால் நாங்கள் திரும்பி சென்று விடும். இன்று நாங்கள் செய்கின்ற சில தவறான காரியங்களில் ஒரு வீட்டுக்குள் போனால் கோலிங் பெல்லை நாங்கள் அழைக்கிறோம், அவர்கள் கதவுகளில் தட்டுகிறோம். அதற்கு அப்பாலும் அவர்கள் வரவில்லைனால் சில நேரம் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து அவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்க்கிறோம் என்றால் அது தவறான விடயம். அனுமதி கேட்கப்பட வேண்டும், அனுமதி இல்லை என்றால் திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்கின்ற ஒரு ஒழுங்காக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு விடயத்தையும் சொன்னார்கள், நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் யார் என்று கேட்பார்கள். வீட்டுக்குள் இருந்து சில நேரம் பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் அல்லது யார் மாணவர்கள் தான் இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே யார் என்று கேட்டால் நான் என்று பதில் கூறுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். நான் என்றால் யார்? நாங்கள் நான் என்று பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் யார் என்பதை சரியாக அடையாளம் காட்ட வேண்டும் என்பதும் ஒரு சுன்னா. ஹதீஸிலே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே புகாரியிலே பதிவாயிருக்கிறவர் சொன்னார், நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கதவை தட்டினேன். நபி அவர்கள் யார் என்று கேட்டார்கள். நான் என்று சொன்னேன், நான் அனே என்று சொன்னேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வார்த்தையை வெறுத்தவர்களாக, என்ன நான், ஏன் நான் என்று சொல்கிறீர்கள் என்று கடினமாக என்னிடம் கேட்டார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதுவும் ஒரு பண்பாடுதான். நாங்கள் ஒரு காலமும் யார் என்று கேட்டால் நான் என்று சொல்லக்கூடாது, நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும், நம்முடைய உறவை சொல்ல வேண்டும். நான் உங்களுடைய தம்பி வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்று உறவை சொல்லி அல்லது பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தித்தான் அனுமதி கேட்க வேண்டும், நான் என்று சொல்லக்கூடாது என்று அதுவும் ஒரு ஒழுங்காக இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பிரைவசியினுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்கிறது என்றால், பருவமடையாத சிறுவர்களாக இருந்தாலும் கூட, தம்முடைய சொந்த பெற்றோர்களுடைய அறைகளுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அதற்கும் அனுமதி பெறப்பட வேண்டும் அல்லது அதற்கும் ஒழுங்கு பண்ணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 3 சந்தர்ப்பங்களை இஸ்லாம் சொல்கிறது. 3 தருணங்களில் தாய் தந்தை இருக்கின்ற அறைக்குள்
பிள்ளை போவதாக இருந்தாலும் அனுமதியோடு தான் செல்ல வேண்டும். 3 நேரங்கள். ஒன்று இஷா தொழுகைக்கு பின்னுள்ள நேரம், இன்னொன்று சுபஹு தொழுகைக்கு முன்னுள்ள நேரம், இன்னொன்று லுகர் தொழுகைக்கு அதாவது மதிய நேரம். அதாவது இந்த 3மே ஓய்வெடுக்கின்ற நேரம். இந்த நேரங்களிலே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, வயது வராத பருவமடையாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, அவர்களும் கூட அனுமதியோடுதான் அங்கு நுழைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த பிரைவசியை, ஒழுக்கத்தை பேணுகின்ற விடயத்தில் காட்டி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் குறிப்பிட்ட வயதை அடைகின்ற போது அவர்களை தனியாக தூங்க வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். இது மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், இஸ்லாம் காட்டி தருகின்ற ஒழுக்கம். இது மேற்கத்திய நாடுகளில் பின்பற்றப்படுகின்ற ஒரு ஒழுக்கம். ஆனால் இஸ்லாமிய குடும்பங்களிலே இது எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். பெரும்பாலும் இடவசதி குறைபாடுகள், வேறு சில குடும்ப சிக்கல்களால் ஒன்றாக தூங்குகின்ற வழிமுறைதான் பெரும்பாலான முஸ்லிம் குடும்பங்களிலே இருக்கிறது. ஆனால் இது தவறான நடைமுறை என்று இஸ்லாம் சொல்கிறது. குறிப்பிட்ட வயது வரும் வரைக்கும் குழந்தைகள் பெற்றோர்களோடு தூங்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட வயது வந்துவிட்டால் படுக்கையை விட்டு அவர்கள் தூரப்படுத்தப்பட வேண்டும், தனியாக அவர்கள் தூங்க வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு அழகான ஒரு விடயம், ஒழுக்கத்தை பெறுவதற்கான ஒரு விடயம். கணவன் மனைவி தாய் தந்தையாக அவர்கள் தூங்குகின்ற நேரத்திலே அவர்கள் தனியாம், குழந்தைகள் தனியாம் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் அவர்கள் தூங்க வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கை இஸ்லாம் காட்டி தருகிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவையெல்லாம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தை, மரியாதையை, பிரைவசியை பேணுவதற்காக எங்களுக்கு சொல்லுகின்ற வீட்டிலே பேணப்பட வேண்டிய அருமையான ஒழுக்கங்கள். சலாம் சொல்வது, அனுமதி கேட்பது, குறிப்பிட்ட நேரங்களில் குழந்தைகளாக இருந்தாலும் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் யாருடைய அறைக்குள்ளாக இருந்தாலும் திடீரென திறந்து கொண்டு செல்லக்கூடாது. அவர்கள் ஆடை மாற்றிக் கொண்டிருக்கலாம், குளித்துக் கொண்டிருக்கலாம், இப்படியான நிலைமைகள் இருக்கலாம். எனவே இந்த நேரங்களிலே மிக கவனமாக பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை வீடுகளிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய வீடுகளிலே, பைத்துல் முஸ்லிமிலே பின்பற்றப்பட வேண்டிய ஒரு ஒழுங்கு என்று இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, வீட்டுக்குள் ஒழுங்கு பண்ணப்படுகின்ற அகலாக்குகளிலே இன்னும் ஒரு அகலாக் இருக்கிறது. அதுதான் அயலவர்களுடைய விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அயலவர்களுடைய உரிமை மிக முக்கியமானது. அது பைத்துல் முஸ்லிம் என்பது நாங்கள் மாத்திரமல்ல, எங்களை சூழ உள்ளவர்களும் சேர்த்துத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், ஜார் அயலவர் என்றால் யார்? அயலவர் என்றால் யார்? நம்ம அயலவர் என்றால் யாரை சொல்றேன்? நம்ம வீட்டு பக்கத்துல பொதுச்சுவரில் இருக்கிறார்கள் மட்டும்தான் நாங்கள் அயலவர்களாக கருதுவோம் பொதுவாக. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், மணி ஜார், யார் எனக்கு ஜார், யார் எனக்கு அயலவர் என்று சொல்லித்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 40 வீடுகள் உங்களுடைய அயலவர்கள் என்று சொன்னார். 40 வீடுகள், உங்களுடைய வீட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 40 வீடுகள் உங்களுடைய அயலவர்கள், அயலவர்களுடைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னார். 40. ஆகவே அந்த அளவுக்கு நாங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக அயலவர்களை கருதுகிறோம். மாத்திரமல்ல, ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அயலவர்களுடைய உரிமைகளை பற்றி, கடமைகளை பற்றி, அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பயந்துட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு செஞ்ச உபதேசத்தை கேட்டு நான் பயந்து போயிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் சொல்லிட்டு போகும்போது எனக்கு தோணிச்சு, இவர் கடைசியில் உங்கள் வாரிசு சொத்தில் அயலவர்களுக்கு பங்கு இருக்கும் என்று சொல்லிவிடுவாரோ என்று நான் அஞ்சினேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு உரிமையை பத்தி பேசினாங்க, அயலவர்களுடைய உரிமையை பத்தி பேசிட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சொல்ல உபதேசம், அல்லாஹ் சொன்னதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு உபதேசம் செய்கிறார் அயலவர்களுடைய உரிமையை பற்றி. நானும் கேட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு பயமாக இருந்தது, நான் அச்சப்பட்டேன். ஏனென்றா உங்களோட சொத்துல உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் உரிமை கொடுக்கணும் என்று சொல்லிடுவாங்களோ என்று நான் கருதுகின்ற அளவுக்கு அயலவர்களுடைய உரிமையை பற்றி எனக்கு உபதேசம் செய்தார்கள். இந்த அளவுக்கு உபதேசம் அயலவர்களுடைய உரிமையை பற்றி. அயலவர்களுடைய உரிமை என்றால் எங்களுடைய வீட்டு சத்தம் பக்கத்து வீட்டாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் இருப்பது அயலவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற புகை அடுத்த வீட்டுக்கு சென்று விடாமல் அதற்கேற்ற பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அயலவருக்கு செய்ய வேண்டிய கடமை. எங்களுடைய வீட்டினுடைய மழை நீர், எங்களுடைய வீட்டினுடைய கழிவு நீர்
அடுத்த வீட்டுக்கு சென்று விடாமல் பாதுகாப்பது அயலவருக்கும் செய்ய வேண்டிய கடமை. இப்படி எத்தனையோ கடமைகளை நாங்கள் சொல்லலாம். மிக முக்கியமா நாங்கள் கவனத்தில் எடுக்காத சில விடயங்களை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய. இது அகலாக்கிலே மிக முக்கியமான ஒரு அகலாக். ஒரு பைத்துல் முஸ்லிம், ஒரு உண்மையான இஸ்லாமிய வீடாக இருந்தால் அது அயலவர்களையும் கவனத்தில் கொள்ளுகின்ற வீடாகத்தான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லா யுமின், அவனிடத்திலே ஈமானே கிடையாது, அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், அவன் ஈமான் கொள்ள மாட்டான். மீண்டும் சொன்னார்கள் மூன்றாவது தடவை. சஹாபாக்களும் பெரிய ஆச்சரியம், யாருக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு பிரயோகம், அவன் ஈமானே கொள்ள மாட்டான், அதுவும் அல்லாஹ் மீது சத்தியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. அப்போது ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள் தோழர்கள், யார் சொல்லலாம், யார் அவன், யாரை நீங்க இவ்வளவு காட்டமாக சொல்கிறீர்களே, ஈமான் கொள்ள மாட்டான், ஈமான் கொள்ள மாட்டான், அல்லாஹ் மீது சத்தியமா ஈமான் கொள்ள மாட்டான்னு சொன்னீங்களே, யார் அந்த ஈமான் கெட்டவன் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அயலவனுடைய, யாருடைய தீங்கில் இருந்து அவனுடைய அயலவன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் வல்லாஹி ஈமான் கொள்ள மாட்டான். அயலவர்களுக்கு எங்களால டிஸ்டர்பா, எங்களால அயலவர்களுக்கு பிரச்சனையா, தொந்தரவா, தொல்லையா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமானிலே குறை இருக்கிறது, கோளாறு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பிரச்சனை, சண்டை, அயலவர்களோடு உறவு கிடையாது. ஒரு சின்ன மதில் கட்டுவதில் தொடங்கி குடும்ப உறவுகள் கூட அயலவர்களாக இருந்தும் கூட பிரிந்து வாழ்கின்ற நிலைமைகள் இந்த சமூகத்திலே நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். பக்கத்து வீடு, சின்ன மதில் கட்டுறதுல ஒரு சென்டிமீட்டருக்குள்ள வந்த பிரச்சனையால 2 குடும்பங்களும் காலமெல்லாம் கதைக்கிறதில்லைங்கிற நிலைமைகள் இந்த சமூகத்திலே. அயலவர்களுடைய உரிமைகளை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறது, அவருக்கு வாரிசு உரிமையில பங்கு போய்த்திருமோ என்று நான் கருதுகின்ற அளவுக்கு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கின்ற போது இப்படி நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சமைக்கின்ற போது குழம்பை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மாமிசத்தை தான் கொடுக்க இயலாது, பக்கத்து இறைச்சி கறி ஆக்குறீங்க, ஆனால் இறைச்சியே கொடுக்க இயலாது, காணாது, உங்களோட பிள்ளைகளுக்கு தான் காணும் என்றாலும் குழம்பையாவது கொடுங்கள். அயலவர்களுக்கு கொடுப்பதற்காக நீங்க தண்ணீர் அதிகமா வைங்க என்று பெண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். சமைக்கிற பெண்களுக்கு சொன்னார்கள், நீங்க சமைக்கும் போது கொஞ்சம் ஆணத்தை கூட வைங்க, குழம்ப கொஞ்சம் கூட வச்சு ஆக்குங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உங்களோட கறியில வாசம் போகும் இல்லையா, கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த கறிகளை கொடுத்து சமையலை கொடுத்து உதவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான அயலவர்களுடைய உரிமைகளை பேணுகின்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற ஒரு அகலாக் தான் பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமை விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விடையோடும் எங்களால் வந்துவிடக்கூடாது. பொது ரோட்டுகள், ஒழுங்கைகள் இருக்கும், அதிலே 4, 5, 6 குடும்பங்கள் அயலவர்களாக வசித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த இடத்தில் எல்லாம் நாங்கள் பண்பாடை பண்ணிக்கொள்ள வேண்டும். வாகனங்களை நிறுத்துவதில் தொடங்கி எங்களுடைய வீட்டு நிகழ்வுகள், பங்கன்கள், மற்ற விடயங்களை செய்வது வரைக்கும் அனைத்து விடயங்களிலும் நாங்கள் அந்த இடங்களில் எல்லாம் பண்பாடை பண்ணிக்கொள்ளும். அயலவர்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் வந்து விடக்கூடாது என்பது மிக கவனமாக இருக்கவில்லை. இல்லாவிட்டால் அது ஈமானுடைய கோளாறு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அடுத்த முக்கியமான ஒரு அகலாக், 7வதாக இஸ்லாம் சொல்கின்ற வீட்டிலே பேண வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு அகலாக்குகளில் ஒன்றுதான் தஹாரா, சுத்தமாக வீடுகளை வைத்து வீடுகளில் சுத்தம் பண்ணுவது என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், இந்த சுத்தம் என்பது ஈமானினுடைய ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாதி என்று கூட சொல்லியிருக்கிறார். சுத்தம் ஈமானின் பாதி என்று எல்லாருக்கும் தெரியும். இந்த சுத்தத்தை பெறும்படி இஸ்லாம் சொல்கின்றது. உடல் சுத்தம் எப்படி அவசியமோ, ஆடை சுத்தம் எப்படி அவசியமோ, உளச்சுத்தம் எப்படி அவசியமோ, வீட்டு சுத்தமும் அதை போன்ற அவசியமான ஒரு விடயம் என்பதை சொல்கிறது. நஜீஸாக இருக்கிற வீட்டிலே சொல்ல முடியாது. அழுக்குகள் படிந்திருக்கின்ற, குப்பைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு வீடு பரக்கத்தான இஸ்லாமிய வீடாக இருக்க முடியாது. நோய்களை பரப்புகின்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடாது. குப்பை கூலங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. இந்த தாவரங்கள், புட்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள். நீங்கள் நவ்விஃபு அஃனியதக்கும், நீங்கள் உங்களுடைய முற்றங்களை
வீடுகளை மாத்திரமல்ல, வீட்டுக்கு முன்னால் இருக்கிற முற்றங்களையும் நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸை அவர்கள் சொல்லுகின்ற அந்த காலகட்டத்திலே யூதர்களிடம் சில யூதர்கள் இருந்தார்கள். அவருடைய வீடுகள் மிக பளபளந்து இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் வீடுகள் மிக அழகாக இருக்கும், பளபளந்து எல்லாம் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனா வீட்டுக்கு முன்னால் முற்றத்தை அவர்கள் கவனிப்பதில்லை. அங்கே பற்றை காடுகள் வளர்ந்து போயிருக்கும், முட்புதர்களாக இருக்கும், காடு பத்தி போயிருக்கும். அப்படி இருப்பது அப்போது இருந்த சில யூதர்களுடைய பண்பு. அதுதான் சொல்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், இஸ்லாம் இந்த பண்பை எங்களை காட்டி தரவில்லை. வீடுகளுக்கு முன்னால் அழகாக இருக்க வேண்டும், போனாலே அந்த வீட்டுக்குள்ள போகணும் என்ற ஒரு சந்தோஷம். அழகான கார்டன், அழகான இயற்கையோடு சம்பந்தமான வீடுகளா எங்களுடைய வீடுகள் இருக்க வேண்டும். நல்ல பொழுதுபோக்கு, ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. தாவரங்களை வளர்ப்பது ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மரத்தை நீங்கள் நாட்டுகின்றீர்கள், தாவரத்தை வளர்க்கின்றீர்கள், அதிலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வரவில்லை, அதிலே ஒரு பறவையோ மிருகமோ யாரோ அதில் பிரயோஜனம் பெற்று சென்றாலும் அது உங்களுக்கு தர்மமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை வருகிறது என்று நீங்கள் அறிந்தாலும் உங்களுடைய கையிலே ஒரு பேரிச்சம் விதை இருந்தால் அதை நாட்டி விட்டு மௌத்தாய் போங்க. தாவரங்களை நாட்டுவதை பற்றி, வீடுகளை அலங்கரிக்கின்ற இந்த பூங்காக்களை உருவாக்குவதை பற்றி பேசிய மார்க்கம் இஸ்லாம். அது ஒரு அஹ்லாக், அது ஒரு பண்பாடு, வீட்டிலே காணப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த இன்ட்ரெஸ்டை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். தாவரங்களை வளர்ப்பது, அழகான வீடுகளை பராமரிப்பது, ஒரு கார்டனை அமைப்பது, இது இஸ்லாம் சொல்கின்ற ஒரு அழகான ஒழுங்கு. வீட்டுக்கு சந்தோஷத்தை தரும், மாறாக்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும், வீடை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். வீட்டினுடைய முற்றம், அந்த ஃபினா, அந்த அஃப்னியா அழகாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வீட்டின் உள்சுத்தம் மிக அவசியம் என்பதை போல வெளிச்சுத்தம் மிக அவசியம். பொதுவாக சொல்வார்கள், ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டினுடைய சுத்தத்தை பார்க்க வேண்டுமானால் 2 இடங்களை பார்க்க வேண்டும். ஒன்று அந்த வீட்டினுடைய சமையலறை, இன்னொன்று அந்த வீட்டினுடைய கழிவறை. இந்த 2க்கும் சென்று பார்த்தால் அந்த வீட்டினுடைய உண்மையான சுத்தம் எது என்பதை தெரியும். ஹால்ல போயிருந்தால் அழகா இருக்கும் வீடு, எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் துடைத்து சுத்தமாக அழகாக நேர்த்தியாக இருக்கும். ஆனால் உண்மையான சுத்தம் எங்க இருக்கும்? சமையலறையிலையும் கழிவறையிலையும் பார்க்கலாம். எனவே எல்லா இடங்களும் சுத்தமாக இருக்கும். சுத்தத்தை பேணுவதற்கான எல்லா வழிமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும் வீடுகளிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த ஹைஜீனை பாருங்க. இன்னைக்கு நாம கதைக்கிறோம், ஹைஜீனான கலாச்சாரத்தை பற்றி கதைக்கிறோம், ஆரோக்கியத்தை பற்றி கதைக்கிறோம், நோய் தொற்றுக்களை பற்றி கதைக்கிறோம். கொரோனா வந்த போது அரசாங்கமே சட்டம் போட்டு வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தால் கைகளை கழுவி விட்டு நுழையுங்கள். யாரு போட்ட சட்டம்? நாம மனிதர்கள் உருவாக்கப்பட்டான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன தெரியுமா? அவர்கள் எப்போதெல்லாம் வெளியில் போய்விட்டு வந்தார்களோ பல் துளக்கி கை வாய் கழுவி விட்டு தான் அவர்கள் வீட்டுக்குள் நுழைவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எப்போது அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள், எப்படி ஒரு சுத்தம் ஹைஜீனை பேணி இருக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன அஹ்லாக்? இதுதான் அஹ்லாக் இஸ்லாம். இப்பதான் மருத்துவ உலகம் சொல்கிறது, கையை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும், காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும் என்று சொல்ற இந்த பழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சொல்லியிருக்கிறார். வீட்டுல சுத்தம் படுகின்ற ஒழுங்குகளை பற்றி அழகாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களை வீடுகளை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தினுடைய எல்லா அம்சங்களையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். குறிப்பாக வீட்டுக்குள் நுழைகின்ற போது பல் துளக்கி பிரஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள போறேங்கிறது எவ்வளவு அழகான ஒரு கல்ச்சரை. நாங்க வெளியே போய் அதை சாப்பிட்டு இருப்போம், சில நேரம் குடிச்சிருப்போம், வாயில சில நேரம் சில தூசு துணிக்கைகள் கூட எங்களுடைய வாயிலே பொங்கலில் ஒட்டி இருக்கலாம். எனவே கிளீன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். நாங்க நோய் காவிகளாக இருப்போம். சில நேரம் வெளியில போயிட்டு வர ஆண்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரார்கள். வெளியில் இருக்கிற கிருமிகளை, நோய்களை நாங்கள் காவி கொண்டு போய் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து விடும். எனவேதான் இந்த பழக்கத்தை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அல் குர்ஆன் எங்களுக்கு மிக அழகாக சொல்கின்ற ஒரு விடயம் தான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹ்ஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நேசிக்கிற 2 பேர். ஒன்று தவ்வாபீன், அடிக்கடி தௌபா செய்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலதீம் வ தூபு இலைஹ். இன்னும் அடிக்கடி சொல்றதுன்னா வாயால சொல்றது மாத்திரமல்ல, மனதால பாவங்களை நினைச்சு மனமுருகி தௌபா செய்து அடிக்கடி மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். இரண்டாவது சுத்தமாக இருப்பவர்களே அல்லாஹ் நேசிக்கிறார். சுத்தமாக ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஆக குறைந்தது 5 வக்துக்காவது 5 தடவை உது செய்து சுத்தமாக இருப்பது. ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துளக்கி வாய் கழுவி வாய் கொப்பளித்து
உட்சுத்தம் வெளிச்சுத்தம் அனைத்தையும் பண்ணுவது, சிறுநீர் கழித்து எப்படி அழகாக சுத்தம் செய்ய வேண்டும், மலசலம் கழித்தால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், அத்தனை வழிமுறைகளையும் இஸ்லாம் அழகாக பேசியிருக்கிறது. சுத்தம் எச்சில் துப்புகின்ற ஒழுங்கு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்கை காட்டி தந்தார். எப்படி துப்புவது? எனவேதான் மிக கவனமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். சாபத்துக்குரிய விடயங்களில் ஒன்றுதான் நம்முடைய வீட்டு கழிவுகளை கொண்டு வெளியில வீசுவது. இன்னைக்கு நம்முடைய அகலாக்கே இல்லை. எத்தனை அறிவித்தல்கள் கொடுத்தாலும், எவ்வளவு விழிப்புணர்வுகள் கொடுத்தாலும், பொது இடங்களை நம்முடைய வீடு சுத்தமாயிக்கணும், மற்ற எல்லாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்கிற இந்த மென்டாலிட்டி மிக ஆபத்தான ஒரு மென்டாலிட்டி. இன்னைக்கு நாங்க பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் எமது பிரதேசத்துக்கு வந்த ஒரு பிரபல யூடியூபர், நாளைக்கு ஒரு சனிக்கிழமை காலை வேளையா இருக்க வேண்டும், நம்முடைய கடற்கரையை அப்படியே சுற்றி வந்து அப்படியே ஒரு வீடியோ பதிவொன்றை செய்து அவருடைய யூடியூப் தளத்திலே பதிவேற்றினார். உலகத்திலேயே நான் கண்ட மிக அசிங்கமான கடற்கரை காத்தான்குடி கடற்கரை என்று ஒரு பதிவை போட்டார். நான் நினைக்கிறேன் பல மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ. நம்முடைய பிரதேசத்தை டெக் போட்டு நான் உலகத்தில் கண்ட கடற்கரைகளில், இது அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், நான் உலகத்தில் கண்ட கடற்கரைகளில் மிகவும் டர்ட்டியஸ்ட் பீச் காத்தாங்குடி பீச் என்று அவர் போட்டார். ஏன்னா அப்படித்தான் இருந்தது. அவருடைய வீடியோ பார்த்தால் யாரும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அது அவருடைய தவறு கிடையாது. உண்மையிலே அவர் கண்டது அப்படித்தான். ஆனால் உண்மையில் எங்களுடைய ஊரிலே கடற்கரை நகர சபையினுடைய ஏற்பாடுகளில் சுத்தம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அடிக்கடி சிரமதானங்கள் நடக்கிறது. போலீசார் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கூட பல சிரமதானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்னும் எங்களுடைய அந்த அகலாக் வளர்க்கப்படவில்லை. நாங்கள் உணவுப் பொருட்களை பார்சலா கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டு விட்டு அந்த பொலித்தீன் கழிவுகளை சேர்த்து அப்படியே வீசி விட்டு போனால் அது அப்படியே கடலுக்குள் சென்று கடலுக்குள் இருக்கிற உயிர்கள் அதனை சாப்பிட்டு அதனால் ஏற்படுகின்ற அந்த கெமிக்கல் மீண்டும் நம்முடைய சாப்பாடு தட்டுக்கு வரும். நாங்கள் வாங்குகின்ற மீன், இறால், அனைத்து கடலில் இருந்து வாங்குற அத்தனை உணவுகள் நம்முடைய சாப்பாட்டு தட்டுக்கு தான் வரும். அது நம்முடைய பிள்ளைக்கு தான் கேன்சரை கொண்டு வரும். அப்படி அந்த எங்களுடைய நீர் வழிந்தோடுகின்ற அந்த ஓடைகள் அனைத்தும் அப்படி பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைத்து டெங்கு, ஆபத்தான நோய்கள் அத்தனையும் பரவக்கூடிய எல்லா இந்த முசீபத்துகளை நாங்கள் மிக ஞாபகமாக செய்துள்ளோம். கடைகளிலே வீசப்படுகிற அத்தனை பொலித்தீன் குப்பைகளும் காணுக்குள் வீசப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இன்னும் அந்த அகலாக்கை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை அப்போது உதாரணம் காட்டி முஸ்லிம்களுக்கு உபதேசம் செய்தார். இன்றைக்கு நேற்றத்தை உலகம் ரொம்ப இந்த சுத்தம், சுகாதாரம், நீட் இந்த விஷயத்தில் அவங்க எங்களை எங்கேயோ போயிருக்காங்க. ஒண்ணு உதாரணமாக சொல்லப்பட்ட சமுதாயம் என்று முன்னேறி இருக்கிறது. உதாரணம் சொல்லப்பட்ட சமுதாயம் என்று உதாரணத்துக்குரிய சமுதாயமாக மாறி பாருங்க. ஒரு வெளிநாட்டால் நம்ம நாட்டை இப்படி, நம்ம ஊரை இப்படி பதிவிடுகின்ற அளவுக்கு நம்முடைய நிலைமை. அப்ப இந்த கல்ச்சரை நாங்கள் வீடுகளில் இருந்து பழக்க வேண்டும் என்ற அகலாக் என்பதை தான் நாம் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். அடுத்த முக்கியமான விஷயம் தான் 8வது அகலாக்காக இஸ்லாம் சொல்லுகின்றது, வீட்டிலே இருக்கின்ற எல்லா பொருட்களையும் நேர்த்தியாக வைப்பது இஸ்லாம் சொல்கின்ற ஒரு விடயம். இதனை அரபு மொழியிலே இத்துக்கான், இஹ்சான் என்று சொல்வார்கள். இஹ்சான், இத்துக்கான், இந்த இரண்டு சொற்களும் இதற்கு பயன்படுத்தும். ஹதீஸ்களில் அந்த சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஹ்சான், இத்துக்கான் என்ற இந்த இரண்டு சொல். இஹ்சான் என்ற சொல் ஹதீஸிலே பிரபலமாக ஹதீஸ் ஜிப்ரீலிலே வரும். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா ஃபைல்லம் தகுன் தரா ஃபைன்னஹு யரா. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எனவே அல்லாஹ்வை பார்ப்பது போல் நீ வணங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இஹ்சான். நேர்த்தி செய்கின்ற காரியத்தில் பெர்ஃபெக்ஷன், ஸ்மார்ட் என்று நாங்கள் இந்த நவீன பரிபாஷையில் கதைக்கின்ற விடயம் இஸ்லாம் சொன்ன விடயம். ஸ்மார்ட்டாக செய்யும். வீடு எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இருக்க. உரிய பொருட்கள் உரிய முறையில் அடுக்கி வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜப்பான் உலகத்திலே முன்னேறியதற்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய தியரி இருக்கு. ஜப்பான் என்ற நாடு உங்களுக்கு தெரியும், இயற்கை வளங்கள் மிக குறைந்த ஒரு நாடு. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி நிறைய இயற்கை வளங்கள் அந்த நாட்டிலே கிடையாது. அப்ப எப்படி உலகத்தில் ஒரு பெரிய கைத்தொழில் நாடாக அது முன்னேறியது என்று கேட்டால், எப்படி இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு முன்மாதிரி மிக்க நாடாக, சுத்தத்திலே பேர் போன ஒரு நாடாக எப்படி மாறியது என்று கேட்டால், ஜப்பானியர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஏன் உலகத்தில் கருதப்படுகிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் பின்பற்றிய ஒரு சிஸ்டம். நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள், அலுவலகங்களில் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறது 5S சிஸ்டம் என்று சொல்லி ஒரு சிஸ்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார். 5S சிஸ்டம். வகைப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள், அதற்கு அழகாக பெயரிடுங்கள், பட்டியலிடுங்கள், தேவையற்ற விடயங்கள் எல்லாம் அகற்றுங்கள்,
அண்மையில் ஜனாதிபதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அரசு அலுவலகங்களில் எல்லாம் செய்தி வாரம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்க பாத்தீங்க, இந்த பேனர் எல்லாம் எல்லா அலுவலகங்களிலும் காட்சிப்படுத்தப்படுது. தேவையற்ற பொருட்களை எல்லாம் அகற்ற வேண்டும், தேவையான மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் இந்த ஜப்பான்ல இருந்து வந்த சொல் தான் அதை செய்கிறேன் அந்த 5 years. ஆகவே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உண்மையில் இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பேசி இருக்கிறார். இந்த நேர்த்தியை பற்றி, இஹ்சானை பற்றி எப்படி பேசினார்கள் என்று பாருங்கள். ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன் என்று சொன்னார். கதப என்றால் என்ன? வாஜிபாக்கினான், கடமையாக்கினான், விதியாக்கினான். அப்படிதான் குர்ஆன்ல வருகிறது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது சொல்றது தான் கத்தபே என்று சொல்லி குர்ஆன் பாவிக்கிறது. குத்திப அலைக்குமுல் கிசாஸ், உங்களுக்கு கிசாஸ் பழி வாங்குதல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. குத்திப அலைக்குமுல் கிதால், உங்களுக்கு ஜிஹாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த குத்திப கதப என்கின்ற சொற்கள் எல்லாம் விதியாக்குவதற்கு, ஃபர்லாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள். அதே சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்சானுக்கு பயன்படுத்துகிறார்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கதபல் இஹ்சான், இஹ்சானை, நேர்த்தியை, ஸ்மார்ட்டை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். யாராவது இதை கடமையா நாங்கள் கருதுகிறோம், ஆனா ஹதீஸ்ல கடமை என்று தான் வருது. அதே சொல் செய்யறது பெர்ஃபெக்டா செய்யுங்க, நேர்த்தியா செய்யுங்க, அழகா செய்யுங்க. வீடுகளை அழகா நேர்த்தியா அழகா ஒழுங்குபடுத்தி வைக்கிற இந்த ஜப்பானிய 5 years முறையை எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார். அது வாஜிப் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ஹதீஸ் தொடர் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகும். நீங்கள் விலங்குகளை அறுத்தால் அதை எப்படி நேர்த்தியாக அறுக்க வேண்டும், ஒரு பிராணியை கொள்வதாக இருந்தால் அதனை எப்படி நேர்த்தியாக கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஹதீஸ் அழகா பேசிக்கொள்ளும். ஆனால் ஆரம்ப வசனம் சொல்வது எல்லா விஷயத்திலும் இந்த இஹ்சான் இத்கான் அழகாக செய்வது இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இதா அமில அஹதுக்கும் அமலன், உங்களிலே ஒருவர் ஒரு செயலை செய்வாராக இருந்தால் ஃபல்யுத்கினுஹு, அதனை அவர் ஸ்மார்ட்டாக செய்யட்டும், நேர்த்தியாக செய்யட்டும். எப்படி அருமையான ஹதீஸ்! இன்னைக்கு நவீன உலகம் பேசுகின்ற அந்த கன்செப்டை எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னீங்க, வேலையை செஞ்ச சரியா செய்யல செய்ய. இதா அமில அஹதுக்கும் அமலன் ஃபல்யுத்கினு, ஒரு வேலை செஞ்சா நீட்டா செய்யணும். வீடு சமைத்தான் சமைக்க முடியும், வீடு திருப்பி அழகாயிக்கும். அதான் இத்கான், அதான் இஹ்சான். போட்டது போட்ட இடத்துல இருக்கிறது இஹ்சானுக்கு எதிராக. அது ஒரு அழகான முஸ்லிமுடைய வீட்டுக்கு உரியது அல்ல. வீடுகள் எப்போதும் நேர்த்தியாக இருக்குது. அதுக்காக எந்த நேரமும் மியூசியம் போல, லைப்ரரி போல வீட்டை வைத்துக் கொள்ள முடியாது. குழந்தைகள் இருந்தால் வீடு அடிக்கடி குழம்பும், ஒழுங்குகள் குழம்பும். ஆனால் அவர்களுக்கு இந்த பண்பை வளர்க்க வேண்டும், விளையாட வேண்டும், பொருட்களை எடுக்க வேண்டும், எடுத்தால் எடுத்த இடத்தில் அதனை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற பண்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எப்ப கற்றுக்கொள்ள முடியல, வார்த்தையால கற்றுக்கொள்ளாது. பாப்பா தொடச்ச தவளை கட்டில போட்டு போட்டு போனா பிள்ளையும் அதைத்தான் பலர். பாப்பா உம்மா எப்படி செய்யறாங்கிறத பார்த்துதான் பிள்ளையும் அதை பலர். ஆகவே அது அந்த புள்ள வாழ்க்கையில இருந்தான் கற்றுக்கொள்ளும். ரைட், எந்த பொருளை எடுத்தாலும் இப்படி வைக்க வேண்டும். கஃபியை சாப்பிட்டால், வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அதை டஸ்ட்பினில் தான் போட வேண்டும். இதுதான் இத்கான், இஹ்சான், வீட்டுக்குள்ள பயன்படுத்த வேண்டிய ஒழுக்கம். இதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அது வார்த்தையால கற்றுக் கொடுத்த பிள்ளை கற்றுக்கொள்ளாது. எங்க முன்மாதிரியாக தான் கற்றுக்கொள்ளணும். ரைட், பாப்பா சாப்பிட்ட கழிவு என்ன செய்வா என்ற பிள்ளை எங்கிருந்து கற்றுக்கொள்ளும்? நம்முடைய வாழ்க்கையில தான் கற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த ஒழுங்குகளை இஸ்லாம் எங்களுக்கு பேசி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற போதும் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஹதீஸை பாருங்கள். இது சில போது மூட நம்பிக்கை என்று நாங்கள் செய்கின்ற சில விடயங்களாக, அதுக்கு பின்னால் பெரிய அறிவியல் இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய 6293வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவினுடைய இருள் படரத் தொடங்கிவிட்டால் அல்லது அந்தி பொழுதாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே திரிய விடாமல் தடுத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான்கள் அப்போதுதான் பரவுகின்றார்கள். இரவு வேளையில் சிறிது நேரம் கழித்து விட்டால் அவர்களை வெளியே செல்ல விட்டு விடுங்கள். மேலும் இரவு நேரத்தில் கதவுகளை தாளிட்டு விடுங்கள். அப்போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அந்த கதவுகளை நீங்கள் தாளிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி மூடப்பட்ட கதவுகளை திறக்கப்படும், ஷைத்தான் திறப்பதில்லை. உங்கள் தண்ணீர் பையின் வாயினை சுருக்கிட்டு மூடிவிடுங்கள், அதிலும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள், அப்போதும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லுங்கள். அவற்றை முழுவதும் மூட இயலாவிட்டாலும் முடியுமான வரைக்கும் மூடிக்கொள்ளுங்கள். அவற்றின் மீது எதையாவது குறுக்காக வைத்தேனும் மூடிவிடுங்கள். உங்கள் விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுங்கள். இது புகாரியிலே வரக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். எவ்வளவு அழகாக மைக்ரோவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய அகலாக்குகளை பேசுகிறார் என்பதை பார்க்க சின்ன சின்ன விஷயம். மகரிபு படுகின்ற நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே நீங்கள் சிறிய குழந்தைகளை வீட்டுக்கு வெளியே அனுப்பாதீர்கள் என்று சொன்னார்.
கொஞ்சம் இரவாயினா தேவை இருந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றார். அந்த நேரத்தில், அதாவது சூரியன் மறைகின்ற அந்த நேரம், மறைந்து இருள் பரவுகின்ற அந்த நேரம், சூரத்துல் ஃபலக்கை நீங்கள் ஓதி பாருங்கள், அதிலே இதே விடயம் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இரவினுடைய இருள் பரவி விடுகின்ற போது ஏற்படும் தீங்குகளை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். வருதா இல்லையா? இரவினுடைய இருள் பரவுகின்ற போது ஏற்படும் தீங்கு என்றால் என்ன என்பதற்கு தப்சீர் ஆசிரியர்கள் நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே நவீன கால தப்சீர் ஆசிரியர் சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. சில கதிர்வீச்சு தாக்கங்கள் அந்த நேரத்திலே ஏற்படும். குழந்தைகளை அந்த நேரத்திலே வெளியில் அழைத்து செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்லி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஷைத்தான்கள் என்று சொல்லப்பட்டது வெறுமனே ஆத்மீக ரீதியான புரிதலாக மாத்திரம் இல்லாமல் பௌதிக ரீதியாகவும் நாங்கள் இதனை புரிந்து கொள்ளலாம். தேவையற்ற தீங்குகள் எங்களுக்கு வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு ஒழுங்கு இரவு நேரத்திலே, மகரிபுடைய நேரத்திலே பிள்ளைகள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதற்கு எதிர்மாறான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். திருமண வைபவங்கள், ஏனைய விடயங்கள் எல்லாம் இன்று இரவு வேளைகளில் நடைபெறுவதால் இரவு பகலாக்கப்பட்டிருக்கிறது. இரவிலே அதிகமானவர்கள் வழியிலே செல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே சொல்கிறார்கள், முதலாவது சொன்னார்கள் அந்த டைம்ல போவாதீங்க. இரண்டாவது சொன்னார்கள், பாருங்கள் உங்களுடைய கதவுகளை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மூடிக்கொள்ளுங்கள். இந்த அஹ்லாக் பிஸ்மி சொல்லி கதவு மூடுகின்ற பழக்கம் இருக்கிறதா? ஆனா ஹதீஸ் இதிலே ஒரு சுன்னாவாக அதனை சொல்கிறது. இரவிலே கதவு மூடுகின்ற போது பிஸ்மி சொல்லி மூட வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி மூடுங்கள். கதவு மூடுற எல்லாரும் போடுறதாவே. ஆனா எத்தனை பேர் பிஸ்மி சொல்லி அதனை மூடுகிறோம்? இது அஹ்லாக்ல முக்கியமான விஷயம். ஏன் பிஸ்மி சொல்லி மூடுகின்ற போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதிலே இருக்கிறது. அது திருடர்களுடைய பாதுகாப்பு, ஏனைய பாதுகாப்பு, ஷைத்தானுடைய பாதுகாப்பு எல்லாம். எனவே மிக கவனமாக இங்கு குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்படுகிற விஷயம் தான் பிஸ்மி சொல்லி கதவை மூடவும். அடுத்த விடயங்கள் எல்லாம் பாருங்கள். இன்னைக்கு நாங்க சமூகத்துல கேள்விப்படுறோம், திடீரென இரவு நல்லா மூடி போட்டு வந்த கடை காலை நேரத்தில் அதிகாலையில் பற்றி எரிக்கிறது. தீ விபத்துக்கள் இந்த அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால், எங்கேயாவது ஒரு இடத்துல சுவிட்சை மெயின் சுவிட்ச் ஓபன் ஆக வந்திருக்கும், கரண்ட்டுக்குரிய கனெக்ஷனை ஓபன் ஆக வந்திருக்கும், சரியான பாதுகாப்பு சொல்லுவா. அப்போது அதை பேசி இருக்கிறார். பாருங்க, இரவு நேரத்திலே விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டு தூங்க. விளக்கு என்று அங்க சொன்னது அப்போது இருந்த ஆபத்தான விஷயம் அந்த நெருப்பு தான். இப்போது கரண்ட். அப்ப தேவையற்ற மின் சாதனங்கள் எல்லாம் அணைத்து விட்டு தூங்குவது ஒரு சுன்னத், ஒரு முக்கியமான ஒரு அஹ்லாக்காக இங்கு குர்ஆன் பேசி இருக்கிறது. தேவையற்ற சுவிட்ச் எல்லாம் ஓபன் பண்ணப்பட வேண்டும், அதை செக் பண்ண வேண்டும் ராவையிலே பெற்றோர்கள். இது பாதுகாப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு விடயமாக இருக்கிறது. தண்ணீர் குடிக்கிற தண்ணீர், சாப்பாடு, உணவுப் பொருட்கள் எல்லாம் மூடப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறதா? என்ன இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், பல்லி, எலி போன்றவற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா? அப்ப எந்த அளவுக்கு ஹைஜீன், சுத்தம், பாதுகாப்பு, ஒழுக்கத்தை பத்தி, வீட்டுக்குள்ள இந்த அகலாக்குகளை பற்றி இஸ்லாம் பேசி இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். தண்ணி அந்த காலத்துல துருத்திக்குள்ள எடுத்து வைப்பாங்க தோல் பைக்குள்ள, இப்ப அந்த வாயை கட்டி வைக்கணும் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாங்க பாக்குற நேரம் எங்கட ஃப்ரிட்ஜ் சரியா மூடப்பட்டிருக்கிறா, சாப்பாட்டு கூடைகள் சரியா மூடப்பட்டிருக்கிறா, எங்களோட கேப் எல்லாம் ஒழுங்கா மூடப்பட்டிருக்கிறா, மின் சாதனங்கள் எல்லாம் சரியா அணைக்கப்பட்டிருக்கிறதா, கதவுகள் எல்லாம் சரியா மூடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து விட்டு தூங்குவது ஒரு அஹ்லாக், ஒரு பண்பாடு என்று இஸ்லாம் சொல்றது. பாருங்கள், இவ்வளவு ஒரு டீப்பான விஷயங்கள் நவீன காலத்தில் நாங்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஒரு பைத்துல் முஸ்லிமிலே நாம் பின்பற்ற வேண்டிய அகலாக்குகள் ஏராளம் இருக்கிறது. நாம் வெறும் 8 அகலாக்களை மாத்திரம்தான் இன்று நாம் கலந்துரையாடி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதனுடைய மிகுதி பகுதி கலந்துரையாடப்படும் இன்ஷா அல்லாஹ். எனவே மிக நுணுக்கமாக நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த பல நடைமுறைகள் எங்களிடத்திலே இல்லை. பிஸ்மி சொல்லி கதவு மூடுகின்ற நடைமுறை, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளை தந்தைக்கு, பெற்றோருக்கு சலாம் சொல்கின்ற நடைமுறை, வீடுகளில் அனுமதி பெற்று நுழைகின்ற நடைமுறை, பிள்ளைகளை தனியாக தூங்க வைக்கின்ற நடைமுறை என்று இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அகலாக்குகள் எல்லாம் இல்லாமல் போனதோட விளைவு என்ன? மோசமான நிறைய விளைவுகளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அறியக்கூடாத விடயங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்கின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம். தாய் தந்தையை பார்க்கக்கூடிய ஊழங்களில் பிள்ளைகள் பார்த்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். மானம், வெக்கம், கூச்சம் போன்றவை எல்லாம் இல்லாமல் போனதை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த பிரைவசி ஏன் பேசுதுன்றா, அந்த பிள்ளைகள் அகலாக்கள் அது தாக்கம் செலுத்தணும். ஆனா இன்றைக்கு மாறி என்னென்றால், நாங்கள் எல்லாரும் அழகான ட்ரெஸ் போட்டு வடிவா கூடி மறைச்சு இருந்தாலும் பிள்ளைகள் பார்க்கின்ற காட்சிகள், பாடல்கள், பேஸ்புக்ல வரக்கூடிய, யூடியூப்ல வரக்கூடிய வீடியோக்கள் பிள்ளைக்கு ஆபாசத்தை மிக அழகா கற்றுக் கொடுத்து விடுவோம். அதுக்கும் பிரைவசி போடப்படும், அதுவும் சொல்லுவோம், அதையும் பாதுகாக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்தில்,
எனவே பிசிக்கலான அல்லது நேரடியான அந்த பாதுகாப்பு, அந்த ஒழுங்குகளுக்கு அப்பால் மறைமுகமான இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு கூட வருகின்ற விடயங்களை பற்றியும் இன்று நவீன காலத்தில் கட்டாயம் பேசப்படும். அந்த அகலாக்களை பற்றி பேசப்படும். எனவே அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். எனவே ஒரு அகலாக்கான ஒரு பைத்துல் முஸ்லிம், ஒரு அழகான முஸ்லிமினுடைய வீடை நாங்கள் எங்களுடைய வீடுகளாக மாற்றுவதனூடாக அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய நிம்மதியான சகீனத்து நிறைந்த சந்தோஷமான வீடுகளாக அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய வீடுகளை மாற்றி அருள்வானாக. எங்கள் அனைவரையும் அவ்வாறான ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வீட்டிலே வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.